ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேவிஎம்ஸ் வேர்ல்ட். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா பாவக்காய் தொக்கு தான் எப்படி பண்ணணும்னு பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். பாவக்காய் தொக்கு பண்ணுறதுக்கு பாவக்காவை நல்லா கழுவி பொடிசா நறுக்கி எடுத்துக்கிடணும். அதுக்கு பிறகு இந்த சைஸில் தக்காளி ஒரு 4 பழுத்த தக்காளியாக எடுத்து அதையும் பொடிசா நறுக்கி வச்சுக்கிடணும். ஒரு 4 பெரிய வெங்காயம் எடுத்து அதையும் பொடிசா நறுக்கி வச்சுக்கணும். ஒரு 6-7 பச்சை மிளகாய் நறுக்கி வச்சிருக்கேன். பாவக்காய் நம்ம எவ்வளோ வெட்டி வச்சிருக்கோமோ அந்த அளவுக்கு நம்ம வெங்காயத்தையும் நறுக்கி வச்சுக்கிடணும். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு பிறகு ஒரு கடாய் அடுப்பில் வச்சு 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி பாவக்காவை நல்லா வதக்கி எடுக்கணும். பாவக்காய் முதலே வதக்கி எடுத்தால் தான் அதில் கசப்பு இருக்காது, இல்லைன்னா ரொம்ப கசப்பாக இருக்கும். அதனால முதல்ல தனியாக பாவக்காவை வதக்கி எடுத்துடணும். இந்த பாவக்காவுக்கு இப்போ 1 ஸ்பூன் உப்பு போட்டு இது கூட வதக்கிடணும். இப்போமே நம்ம உப்பு போட்டால் தான் பாவக்காயில் உப்பு பிடிக்கும், இல்லைன்னா பிற உப்பு பிடிக்காது. அதனால முதல்ல பாவக்காவை உப்பு போட்டு நல்லா வதக்கி எடுத்துடணும். ஒரு 80% நல்லா அது வெந்துடும். நம்ம 2வது போடும்போது அது கொஞ்ச நேரம் போட்டாலே போதும், ரொம்ப நேரம் அடுப்பில் வைக்க வேண்டாம். அதனால இப்போமே நல்லா ஓரளவுக்கு வேக வச்சு எடுத்துடணும். இந்த அளவுக்கு வெந்துடணும். இதை இப்போ வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துக்கிடுவோம். மாற்றிட்டு இதே கடாயை லேசாக அலசிட்டு வந்துட்டு அதுக்கு பிறகு இதில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி 1 ஸ்பூன் கடுகு போடணும். கடுகு போட்டுட்டு ஒரு 6 வத்தல் பிச்சு போட்டிருக்கேன். 6 வத்தல், அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, இதெல்லாம் போட்டு வத்தல் கருவேப்பிலை கடுகு எல்லாம் பொரியணும். பொரிஞ்ச பிறகு நம்ம வெட்டி வச்சிருக்க வெங்காயத்தை போடணும். வெங்காயத்தை எல்லாம் போட்டுட்டு அது கூட மிளகாவும் நம்ம பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கோம்ல, மிளகாவும் போட்டுறணும். ரெண்டையும் போட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கணும். வெங்காயம் கொஞ்சம் நல்லாவே வதக்கணும். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கிடணும். அதுக்கு பிறகு நம்ம இது கூட நம்ம கட் பண்ணி வச்சிருக்க தக்காளியை சேர்க்கணும். கட் பண்ணி வச்சிருக்க தக்காளியை சேர்த்துட்டு வெங்காயம் தக்காளி எல்லாமே ஓரளவுக்கு நல்லா வெந்துடணும். நம்மளுக்கு இது முழுசாக தெரியவே கூடாது, அந்த அளவுக்கு நல்லா வதங்கிடணும். இதை லேசாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போடுங்க. அதுக்கு பிறகு நம்ம பாவக்காய்க்கு தான் உப்பு போட்டிருக்கோம். இப்போ தக்காளி வெங்காயத்துக்கு ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. உப்பு போட்டால் தக்காளி நல்லா வதங்கிரும். அதனால இப்போ இந்த நேரத்தில் உப்பு போட்டுக்காங்க. உப்பு போட்டுட்டு நல்லா எதுவுமே தக்காளி வெங்காயம் எதுவுமே முழுசாக தெரியாமல் நல்லா வதக்கி எடுத்துடணும். நல்லா வதங்கின பிறகு நம்ம வெட்டி வச்சிருக்க நம்ம வதக்கி வச்சிருக்கோம்ல அந்த பாவக்காவை இதில் மிக்ஸ் பண்ணணும். இப்போ பாருங்க ஓரளவுக்கு நல்லா வதங்கிட்டு இந்த டைம் நம்ம இனிமேல் வதக்கி வச்சிருக்கோம்ல தனியாக அந்த பாவக்காவை இது கூட மிக்ஸ் பண்ணிடுவோம். பாவக்காவை மிக்ஸ் பண்ணிட்டு தக்காளி பாவக்காய் எல்லாமே ஒரு 2 நிமிஷம் நல்லா அந்த உரப்பு உப்பு எல்லாம் பாவக்காவில் இறங்கணும். உப்பு பாவக்காவில் இருக்கும், அந்த உரப்பு நம்ம போட்டிருக்கோம்ல அதெல்லாம் அந்த பாவக்காய்க்குள்ளே இறங்குறது கொஞ்சம் ஒரு நிமிஷம் இல்லை 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஏன்னா முதல்ல பாவக்காய் வெந்துட்டு அதனால ரொம்ப வேக வேண்டாம். அதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கு மசாலா 2 துண்டு தேங்காய், ஒரு 10 சின்ன வெங்காயம், ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம் இவ்வளவும் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி வச்சிருக்கேன். இப்போ இந்த பாவக்காய் கூட நம்ம அந்த மசாலாவையும் சேர்க்கணும். பாவக்காய் நல்லா ஓரளவுக்கு வெந்துட்டு 2 நிமிஷம் நம்ம திரும்பவும் வேக வச்சிருக்கோம். இப்போ நல்லா வெந்துட்டு இந்த டைம்ல நம்ம அரைச்சி வச்சிருக்க தேங்காவை இது கூட சேர்த்துருவோம். தேங்காவை சேர்த்த பிறகு நம்ம ரொம்ப நேரம் அடுப்பில் வைக்க வேண்டாம். தேங்காவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா மிக்ஸ் ஆன பிறகு ஒரு 2 நிமிஷம் இருந்தால் போதும். பாவக்காய் தொக்கு ரெடி ஆயிரும். இப்போ தேங்காவை போட்டு நல்லா நான் மிக்ஸ் பண்ணுறேன். நல்லா தேங்காய் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆயிரணும். இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆயிட்டுனா தொக்கு ரெடி.